தக்காளி ரசம் தான் வச்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற போட்டுருக்கோம். இதை மட்டும் அப்படியே எடுத்துட்டு ஒரு 4 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு, கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கங்க. சூப்பராக இருக்கும் வாசம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா தக்காளியை அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஜீரகத்தையும் ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துட்டோம். ஒரு சின்ன பூண்டு உதுத்து போட்டுக்கலாம். நச்சு எடுத்துருக்கோம். இது உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு கொதி வர அளவுக்கு இருக்கு. கொதி வரக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தர கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம்.